மனசுல இருந்த பாரமே இறங்கிருச்சு அப்படின்னு விக்னேஷ் சிவன் வச்ச ஸ்டோரி விடாமுயற்சி படத்துக்காகவா? அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்துக்கு ஏகப்பட்ட நெகட்டிவ் விமர்சனங்களும், ட்ரோல்களும் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில, விக்னேஷ் சிவன் சூசகமா பதிவிட்டிருக்கக்கூடிய Instagram ஸ்டோரிய ஷேர் பண்ணி, அஜித் ரசிகர்கள் அவர வெளுத்துட்டு வராங்க. விஜய் ரசிகர்கள் அத ஷேர் பண்ணி, "சரியான நேரம் பார்த்து இப்படி முதுகுல குத்துறீங்களே ப்ரோ" அப்படின்னு கலாய்ச்சுட்டு வராங்க. லைகா தயாரிப்புல மகிழ் திருமேனி இயக்கத்துல அஜித், த்ரிஷா நடிப்புல வெளியான படம் விடாமுயற்சி. படம் வெளியானதுல இருந்தே அஜித் ரசிகர்கள் விமர்சனங்கள அடுக்கிட்டு வர்றாங்க. ஆனா படம் தமிழ்நாட்டுல வெளியான நிலையில, இந்த படம் ஆவரேஜ் தான் அப்படின்னும், மகிழ் திருமேனி எந்த ஒரு கூஸ்பம்ப்ஸ் காட்சிகளையும் வைக்காம, அஜித் கொடுத்த சீடிய அப்படியே காப்பி அடிச்சு ஒரு படத்த குடுத்திருக்கிறாரு அப்படின்னு பங்கம் பண்ணிட்டு வராங்க. அஜித் ரசிகர்கள் தியேட்டர்ல முதல் நாள் ஓப்பனிங்க பிரம்மாண்டமா நிரப்புன நிலையில, முதல் நாள் வசூல் எந்த குறையும் இருக்காது. இந்த படம் ஹிட் தான் அப்படின்னும் சொல்லிட்டு வராங்க. விக்னேஷ் சிவன் இந்த நேரம் பார்த்து வீட்டுல பார்ட்டி வச்சு ஆட்டம் போட்டு கொண்டாடி இருப்பாரு அப்படின்னு தானே ஏகப்பட்ட மீம்ஸ்கள விஜய் ரசிகர்களும், அஜித் ரசிகர்கள வெறுப்பேத்திட்டு வராங்க. சவதீகா பாடல் முடிஞ்சதுக்கு பின்னாடி அஜித்தே கடவுளே அப்படின்னு கத்துன ரசிகர்கள் எல்லாமே, அஜித்தே முடியல அப்படின்னு அதுக்கு பின்னாடி கத்தக்கூட முடியாம பின் டிராப் சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு ட்ரோல்கள குவிச்சிட்டு வராங்க. சில நேரங்கள்ல நீங்க வருத்தப்படுறத நிறுத்தினா போதும், என்ன மேஜிக்க செய்யணுமோ அதை இந்த யூனிவர்ஸே உங்களுக்காக நிகழ்த்திடும் அப்படின்னு விக்னேஷ் சிவன் போட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டா ஸ்டோரிய நெட்டிசன்கள் குறிப்பிட்டு விடாமுயற்சி படம் வேலைக்கு ஆகல அப்படிங்கறத சூசகமா குத்தி காட்டுறாரா விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் AK62 படத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பு விக்னேஷ் சிவனுக்கு தான் கிடைச்சது. ஆனா சில பல காரணங்களால அந்த படத்துல இருந்து அவர் நீக்கப்பட்டு, அதுக்கு பின்னாடி தான் மகிழ் திருமேனி அஜித்தோட 62வது படமான விடாமுயற்சி படத்தை இயக்குனாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான்.